சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஜேஆர்சி ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக 37,000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17/7/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடைய நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பை லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜில் உங்களுக்கு எல்லாம் பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதில் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் கேரியர் வெப்சைட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னா டிஃபென்ஸ் கோட்டாவில் உங்களுக்கு வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்ஸ் நவுன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கே தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இதாகும். சரிங்களா? இந்த 18/6/2024 கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இதாகும். இது பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் த அவார்ட், அதாவது ஜூனியர் ரிசர்ச் ஃபாலோஷிப்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இது நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணாவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான். இது பார்த்தீங்கன்னா எங்கேருந்து விட்டுருக்காங்கன்னா கமெண்ட் விக்கல்ஸ் ரீசர்ச் அண்டு டெவலப்மெண்ட் என்டர்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் கீழே வரும். இது பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா JRFனால நீங்கள் சர்ச் பண்ணாலே இதோடைய ஃபுல் டீட்டெயில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே சப்ளை பண்ணுவாங்கன்னா ஏர்ஃபோர்ஸ், நேவி, இந்தியன் ஆர்மி இந்த மாதிரி உங்களுக்கு சப்ளை பண்ணுவோம் அப்படின்றத இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இதில் பார்த்தீங்கன்னா BE, BTech, ஃபஸ்ட் டிவிஷன் இந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 13 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரியே பர் மந்த் 37,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அதோட HRA இதெல்லாம் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா BE, BTech இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கலாம். சரிங்களா? எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த 4 ஜாபுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே குவாலிஃபிகேஷன் தான். இது இல்லைன்னா நீங்கள் ME, MTech, ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தா ஓகே. மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 வேக்கன்சி இருக்குது. அதே சேலரி தான் 37,000 வரைக்கும். எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா BE, BTech, ஃபஸ்ட் டிவிஷன், அப்படி இல்லைன்னா ME, MTech நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சிருந்தா ஓகே. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37,000 ரூபாய் தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். 9 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேம் சேலரி தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சேம் சேலரி தான் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டில் பார்த்தீங்கன்னா 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். OBC கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. மற்ற கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா SC, ST இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதோடு பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும்லேருந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் போஸ்ட் மூலமாக தான் இது நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்க இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், பை போஸ்ட் ஷுட் ரைட் அப்ளிகேஷன் JRC ரெக்ரூட்மெண்ட் 2024 இருக்குது இல்லைங்களா. இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிரும். அப்படி டவுன்லோட் ஆகலைன்னா நான் இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் என்க்ளோஸ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், டாக்குமெண்ட் என்க்ளோஸ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாபோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா?
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமும் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கேயே உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் மாதிரி சும்மா வைப்பாங்க. அந்த மார்க்கை வச்சு தான் அந்த மார்க்கு அண்டு இன்டர்வியூ மார்க்கை வச்சு தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் கேட்டகரி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் மார்க்கை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்திருக்கிற மார்க்கை வச்சு உங்களே ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம், அதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ரிட்டன் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்களே சும்மா நார்மலாக வைப்பாங்க, அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டியது தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 12 நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து உங்களுக்கு அங்கே என்னென்ன வேலை இருக்கும் அப்படின்றது பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் இவங்களுக்கெல்லாம் என்னென்ன இது இருக்கும் அப்படின்றது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி, அதாவது மின்னஞ்சலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ அதுதான் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு மெயில் ஐடி த்ரூவாக தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். சரிங்களா? எல்லா கேண்டிடேட்ஸ் ஃபோட்டோலேருந்து எல்லாமே நீங்கள் அங்கே நேரில் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போகணும், ஐடி ப்ரூஃப் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் 12 நம்பர் கொடுத்துருக்காங்க அண்ட் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் மெசேஜ் பண்ணியும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இவங்க கொடுத்துருக்கிற இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரத்துலேருந்து எவ்வளோ டைம் வரைக்கும் நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? இந்த அப்ளிகேஷனில் வந்து பாருங்கள், அப்ளிகேஷன் ரிசர்ச் ஃபாலோவர் DRDO அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அந்த ஜாபோட நேமு அண்டு ஃபுல் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் மேரேஜா சிங்கிளான்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் நேஷ்னாலிட்டி அண்டு ஏஜ், டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இது கேட்டிருக்காங்க. பர்மனண்ட் அட்ரஸ், டெம்பரவரி அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்சி மார்க் வந்து எப்போ பாசிங் இயர் இருந்துச்சு, எப்போ இது இருந்துச்சு, பாசிங் இயர், டிவிஷன், மார்க், பர்சன்டேஜ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், உங்கள்கிட்ட ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து எந்த டியூரேஷனில் இருந்துச்சு, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து எங்கே லிவிங் பண்ணியிருந்தீங்க எல்லாமே உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அது என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷனில் சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதை படிச்சுட்டு நீங்கள் சிக்னேச்சர் போட்டுருங்க. சரிங்களா? சிக்னேச்சர் போடாமல் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சிக்னேச்சர் போடாமல் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆகாது, உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.